ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த அகிலத்துக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட 3 விடயங்களை அல்லாஹ் ஒரு சூறாவில் தெளிவுபடுத்துகின்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வருவார்கள். சில சமயம் ஒவ்வொரு நாளும் வருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெங்காயம் சாப்பிட மாட்டார்கள், வெள்ளப்பூடு சாப்பிட மாட்டார்கள். அந்த நாற்றம் மலக்குகளுக்கு பிடிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பு மணத்து கொண்டே இருக்கும். ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி எப்பொழுது வருவார் என்று சொல்ல தெரியாது. ஒரு மனிதர் இஹ்ராமை உடுத்திருக்கின்றார், அந்த இஹ்ராமிலே அத்தர் போட்டிருக்கின்றார். அந்த அத்தருடைய வாடை நிறம் அவருடைய ஆடையில் இருக்கிறது. அவர் என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை. உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கினார். வஹி இறங்குகிறது. வஹி இறங்கியதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொரட்டை விட்டார்கள். நபி அவர்களுக்கு சிறு தூக்கம் போன்று வந்தது. கொரட்டை விட்டதோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அந்த வஹியை பார்க்க வேண்டும் என்று சொன்னவர் எங்கே? இங்கு வந்து பாருங்கள். நபி அவர்களுக்கு வஹி எப்பொழுது இறங்கும் என்று சொல்ல தெரியாது. காலையில் இறங்கும், மாலையில் இறங்கும், நடக்கும் பொழுது வருவார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் ரமதானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி. நபி அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஜிப்ரீல் யுஅர்துனியல் குர்ஆன். ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை கற்று தந்தார். ஆனால் கடைசி வருடம் மௌத்தாகக்கூடிய ஆண்டு 2 வருடம் கற்றுக் கொடுத்தார்கள். 2 தடவை கற்றுக் கொடுத்தார்கள். வலமையாக வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராமல் விட்டு விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்திப்பு இல்லை என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் தெரியும். அது முகத்தில் தெரியும். அப்பொழுது இஸ்லாமிய விரோதிகள், அந்த விரோதிகளில் பெரிய விரோதிதான் அபூ லஹப். அபூ லஹபுடைய மனைவிதான் உம்மு ஜமீல் அர்வா, அபு சுஃபியானுடைய தங்கச்சி. உம்மு ஜமீல் வந்து சொன்னால், மா அரா ஷைத்தானக இல்லா கலாக். என்ன முஹம்மத், வலமையாவார ஷைத்தான காணல உனக்கிட்ட? வலமையாவார ஷைத்தான உனக்கிட்ட காணலையே? ஒரு கிண்டல். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை இறக்கினான். என்ன சூரா? வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. முற்பகல் மீது சத்தியமாக. வல்லுஹா வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே, உங்களுடைய ரப் உங்களை கோபிக்கவும் இல்லை, உங்களை கைவிடவும் மாட்டார். அல்லாஹ் உங்களோட கோபம் இல்லை. மா வத்தஅக ரப்புக வமா கலா. உங்களுடைய ரப் உங்களை விடவும் இல்லை, உங்களை கோவிக்கவும் இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறுதி இன்னும் கூடியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மாத்திரமல்ல, எங்களையும் தான். இந்த குர்ஆனுடைய சூரா கியாமத்துடைய நாள் வரைக்கும் உலகத்தில் இருக்கும். அல்லாஹ் எங்களை கைவிட்டு விடுவானா? விரோதிகள் தான் கூடிவிட்டார்கள், விரோதிகள் தான் அதிகரித்து விட்டார்கள் என்பதற்காக அல்லாஹ் விட்டு விடுவானா? இல்லை. மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான்.
ஏன்? அல்லாஹ் வேறிடத்தில் வாக்களித்திருக்கின்றான், وَكَانَ حَقًّا عَلَيْنَا نَصْرُ الْمُؤْمِنِينَ. முஃமின்களுக்கு உதவி செய்வது எங்கள் மீது கடமை. وَكَذَلِكَ نُنْجِي الْمُؤْمِنِينَ. இவ்வாறு தான் மூமின்களை பாதுகாப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உங்களை கைவிடவில்லை. அதனால தான் சகோதரர்களே, இன்று வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஓங்கி ஒலித்துக் கொண்டுதான் இருக்கும் கடைசி காலம் வரைக்கும். ஹலாக்கு கானுடைய காலத்திலே உலகத்தை தத்தார் ஆட்சி செய்தார்கள். உலகத்துக்கு ஒரே சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தத்தார் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் ஹலாக்கு கான், ஹலாக்கு தான் ஜங்கீஸ் கானுக்கு பிறகு மங்கோலிய ஆட்சியிலே ஹலாக்கு தான் மிக தீவிரமாக இருந்தவர். இவனுடைய மனைவி ஒரு வேதக்கார பெண். என்ன செய்தால், அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வெறுப்பை உள்ளத்திலே விதைப்பதற்காக பல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏசக்கூடியவர்களை கொண்டு வந்தார்கள். ஆட்சியிலே கொண்டு வந்து பெரும் பெரும் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏசுவது. ஒரு நாள் ஒருவர் ஏசிக்கொண்டிருக்கிறார். ஏசத் தொடங்கியதோடு பக்கத்திலே ஒரு நாய் கட்டப்பட்டிருந்தது. இந்த நாய் பாய்ந்து வந்து இவரை கடித்தது. உடனே எல்லோருமே சொன்னார்கள், நாயை ஒழுங்கா கட்டி வைக்க இல்லை, அதுதான் கடிச்சிட்டு. நாயை சரியாக கட்டி வைத்தார்கள். திரும்ப ஏசத் தொடங்கினார். திரும்ப நாய் பிச்சு கொண்டு வந்து அவருடைய கழுத்தையே கடித்தது. அந்த சபையில் 40,000 பேர் இருந்தார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ் அந்த 40,000 பேருக்கும் கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்தார். மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ் நிறைவேற்றினானா இல்லையா? நபியே, உங்களை கைவிட மாட்டோம், உங்களை கோபிக்க மாட்டோம். அல்லாஹ் கைவிடவில்லை. 40,000 பேரும் ஹலாக்குடைய ஆட்சியிலே இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால், கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுடைய வாக்கு உண்மை. மா வத்தஅக ரப்புக வமா கலா. அடுத்த வாக்கு அல்லாஹ் கொடுத்தான், வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா. நபியே, உலகத்தை விட உங்களுக்கு ஆகிரம் சிறந்தது நபியே. உலகத்தை அலட்டிக் கொள்ளாது. உலகத்தில் எல்லாம் வரும், கொரோனா வரும், நோய் வரும், சோதனை வரும், ஏழ்மை வரும். இதை தலையில போட்டு நீங்க அலட்டிக் கொள்ளாது. ஏன்? உலகம் உங்களோட வாழ்க்கை இல்லையே. உலகம் வாழ்க்கை எங்களுக்கு இல்லையே. வலல் ஆகிரது, எங்களுக்கு வாழ்க்கை இது ஆகிரம். உலகம் வாழ்க்கையாக இருந்தா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதில படுக்க வச்சிருப்பான்? தங்க கட்டில படுக்க வச்சிருப்பான் அல்லாஹ். உலகம் வாழ்க்கையாக இருந்தா அல்லாஹ் நபி அவர்கள் எப்படி வச்சிருப்பான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டில பார்த்தா அதுல பாய், அந்த பாய் ஈச்ச ஓல பாய், அதுல தூங்கி எழும்பினா மேல் அப்படியே அதோடைய அடையாளம் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை வந்து இந்த நிலைமையை பார்த்துட்டு அழத் தொடங்கிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இது என்னது யா ரசூலல்லாஹ், ஒரு நபியாக இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்டாங்க, உமர், உனக்கு சந்தேகமாக இருக்குதா? அல்லாஹ் எங்களுக்கு ஆகிரத்துல வைத்திருக்கிறான், காஃபிர்களுக்கு உலகத்துல கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் இன்னஹும் கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் ஹஸனாத்து. சகோதரர்களே, எங்களுக்கு சிறந்தது ஆகிரம் தான், துன்யா அல்ல. துன்யாவை சமாளிக்கும். துன்யால விரோதிகள் வருவார்கள், துன்யாவில் நோய் வரும், கஷ்டம் வரும், சமாளிக்கிறது. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எவ்வளவு பேர் சமாளிச்சுட்டு போயிட்டார். வாழ இல்லையே ஒருத்தர்,
வாழ்ந்தாங்களா? வாழ்க்கைன்னா என்ன? உங்களோட முழு ஆசையும் நிறைவேற இடத்துக்கு பேரு வாழ்க்கை. உங்களோட என்ன ஆசை நிறைவேற இருக்கின்ற சொல்லுங்க பாபா. இது வாழ்க்கை அல்ல, இது அல்லாஹ் இதை வாழ்க்கையாக ஆக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை ஆகிரம் தான். துனியாவில் எது வந்தாலும் சரி முகம் கொடுக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சிக்கல் வந்தாலும் அதான் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, துனியாவை விட ஆகிரம் சிறந்தது. ஒரே அடியா 2 லட்சம் பேர் மவுத் தாங்கத்தான் வரும். சுனாமி நடந்துச்சு இல்லையா? ஒரே நாள்ல 1 லட்சம் பேர் மவுத் தாங்கத்தான் வரும். ஏன் வாழ்க்கை இல்லையே? பசி பட்டினியால மரணம் தாங்கத்தான் வரும். வாழ்க்கை இல்லையே? இல்ல நான் முஸ்லிம் என்ற வாழ்க்கையில கஷ்டம் வரப்படாது எந்த குர்ஆன் எந்த ஹதீஸ்ல இருக்குது? நான் முஸ்லிம் எனக்கு கஷ்டம் வரப்படாது எங்கேயும் இல்லையே. எனக்கு கவலை வரப்படாது எங்கேயும் இல்லையே. எனக்கு நோய் வரப்படாது எங்கேயும் இல்லையே. எல்லாமே வரும். அவைகள்ல பொறுமையாக இருந்து வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. பியே, உங்களுக்கு அல்லாஹ் கியாமத்துல தருவான், நீங்க பொருந்திக் கொள்வீங்க. யாரும் கியாமத்துக்கு போகும்போது ஒன்றும் கொண்டு போறல கையில. ஏதாவது கொண்டு போறோமா? கபருக்கு போகல. தங்கம் கொஞ்சம் 10 கிலோ தங்கம், 50 கிலோ தங்கம். அபூ ரிகால் ஒருவன் இருந்தார். அபூ ரிகால் தாயிஃபிலுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. நபி அவங்க சொன்னாங்க, கபரை தோண்டி பாருங்க, ஒரு கொப்பு தங்கம் இருக்கும். ஒரு கொப்பு தங்கம் இருக்கும். தோண்டி பார்த்தா ஒரு கொப்பு தங்கம் இருக்கு. அந்த காலத்தில் என்ன செய்யறதுன்னா, சம்பாதிச்ச முழுதை தங்கமாக ஆக்கி மையத்தை அடக்கும் பொழுது அதையும் சேர்த்து அடக்குற எடுத்துட்டு போகும். நாங்க முஸ்லீம்களுடைய கொள்கையிலேயே ஏதாவது தங்கம் போட்ட மௌத்தாகிறோம். உள்ளதையும் கலத்தி ஆக விலை குறைஞ்ச வெள்ள புடவையால சுத்துறோம், மையத்தை கஃபன் செய்யறோம். ஏன்? ஒன்றும் கொண்டு போக தேவையில்லை, சும்மா போக வேண்டியதான். அமலை கொண்டு போகணும், ஒன்றும் தேவையில்லை. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, வெறும் கையாக போக வேண்டியதுதான். முழுதும் தயாராக இருக்குதல். وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. சின்ன 2 நாள் பிரயாணத்துக்கு சாப்பாடு கட்டுறோம், பேக் ரெடி, உடுப்பு ரெடி, எல்லாம் செய்யறோமா இல்லையா? எல்லாம் பேக் எல்லாம் ரெடி பண்ணி, வைஃபுக்கு வேற பேக், பிள்ளைகளுக்கு வேற பேக், அதுல இருந்து பிரஷ் வேணுமா, சிக்னல் வேணுமா, எவ்வளவு சாமான் ரெடியா இருக்கு. போன் எல்லாம் சார்ஜ் பண்ணியாச்சா? எல்லா போனும் சார்ஜ் ஆக்கி எல்லாம் ரெடி. கபருக்கு போறதுக்கு என்ன ரெடி? ஒரு நாள்ல யோசிச்சு பார்த்திருக்கோமா? ஒரு நாள்ல யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? எதை எடுத்துட்டு போ. இப்ப ஆக பெருமதி என்ற கையில போன் ஒன்று இருக்குது, 5 லட்சம் போன். கலத்தி எடுத்துருவா மெதுவா. மணி கூட கலத்திடுவா, மோதிரத்தை கலத்திடுவா. ஒரு பொம்பளை ஜனாசா குளிப்பாட்ட போல காது என்ன மின்னிய கலத்தி கலத்தி பார்த்தா கலத்தி படுது இல்லை, அவ்வளோ ரஃபா போட்டு வச்சிருக்கிற. என்ன செஞ்சு விட்டாங்க? பிளேட் எடுத்து மட காதை வெட்டியாச்சே. எனக்கு தங்கம் கபருக்கு ஒன்றும் எடுத்துட்டு போக தேவையில்லை, கோட்டும் தேவையில்லை, ஷூட்டும் தேவையில்லை. எங்களுக்கு சும்மா போக வேண்டிய அல்லாஹ் இடத்துல. ஏன்? அங்க இருக்கிறாங்க எல்லாரும். இதுக்கு முன்னால வாழ்ந்துட்டு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க எங்களை எதிர்பார்த்துட்டு. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. நபியே, உங்களுக்கு அல்லாஹ் தருவான், நீங்க பொருந்திக் கொள்ளுவீர்கள். எங்களுக்கும் அல்லாஹ் தருவான், இன்ஷா அல்லாஹ் பொருந்திக் கொள்ளு. அவ்வளவுக்கு அல்லாஹ் தருவான். சும்மா இன்பங்கள் எல்லாம் அல்லாஹ் தருவார். கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தில் நல்லவர்களாக வாழும். சொர்க்கத்துக்கு நுழைஞ்சதோட 4 அறிவித்தல் வரும். எத்தனை அறிவித்தல்? அந்த 4 அறிவித்தலை கேட்டாலே சந்தோஷம் தான் எங்களுக்கு. நாளைக்கு என்ன அறிவித்தல் வரப்போகுதுன்னு தெரியா. லாக்டவுன் என்றாலே முடிஞ்சு, முகமெல்லாம் காயுது. நான் கரண்ட் வெட்டையா, பவர் கட் என்றாலே இனி முடிஞ்சு. எவ்வளவு கவலையான அறிவித்தல் தான் காதில் விழுது உலகத்தில். அவர் மௌத்தாம், இவர் மௌத்தாம். ஆனா சொர்க்கத்துல கால் வச்சா 4 அறிவித்தல் கிடைக்கும். முதலாவது அறிவித்தல் என்ன தெரியுமா? இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலன் தமூது அபதா.
இங்க நிரந்தரமாக வாழ வேண்டியதான் மவுத் இல்லை. எப்படியும் உலகத்துல நாங்க எதை அனுபவிச்சாலும் கடைசியில் ஒரு மவுத்துன்னு ஒன்று இருக்கு, அதால இன்பம் இல்லை. அங்க முதல் அறிவித்தலே இதுதான், இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலன் தமூது அபதா, வாழுங்க மவுத் இல்லை. எவ்வளவு சந்தோஷம். இரண்டாவது அறிவித்தல், இன்னலக்கும் அன் தஷுப்பு ஃபலா தஹ்ரபு அபதா, வாலிபனாகவே இருக்கணும், வயோதிபம் வராது. அது எப்படி சந்தோஷம் வரும்? எத்தனை கவலை இருக்கிறாங்க, வாலிபம் போயிட்டு 40 வயசு பழுத்துட்டு முடியலாம், எவ்வளவு கவலை மக்களுக்கு. அங்க நடக்காது. இரண்டாவது அறிவித்தல், இன்னலக்கும் அன் தஷுப்பு ஃபலா தஹ்ரமு அபதா. மூணாவது அறிவித்தல், இன்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தைஅசு அபதா, இன்பங்களை அனுபவியுங்கள், நிராசை அடையாதீர்கள். முடிஞ்சிரும். நாளைக்கு தொழிலுக்கு போடி காசு இல்ல, ஜாப் இல்ல, அனுபவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 3 நிலைமைகள் அல்லாஹ் சொல்றான். முதலாவது நிலைமை என்ன ஆயத்? وَلَسَوْفَ يُعْتِيكَ رَبُّكَ فَتَرْضَى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى. நபியே, நீங்க அனாதையா இருக்க இல்லையா, உங்களுக்கு வாழ்வளித்தது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பெரிய தலைவராக மாறுகிறார் என்றா பொறப்புல அனாதைன்றதை மறந்துடப்படாது. எவ்வாறான கட்டம், ஒரு அனாதை முன்னுக்கு வருமா? வாப்பா இல்ல வழிகாட்ட, பிறக்க முந்தியே வாப்பா மவுத், பிறந்து வளர்க்கிற வயசுல உம்மா மவுத், 6 வயதுல வளரையிலுமா பிள்ளைக்கு. சரி, அப்பா தான் வளர்த்தார், அப்துல் முத்தலிப் அப்பா 8 வயசுல அவர் மவுத். பிறகு பாரம் எடுத்தவர் அபூ தாலிப். அபூ தாலிப் பாரம் எடுத்தா ஏற்கனவே அபூ தாலிபுக்கு 6 பிள்ளைகள், 7வது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாலிபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் பின் அபி தாலிப், அகீல் பின் அபி தாலிப், தாலிப் பின் அபி தாலிப், 4 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஜுமானா, உம்மு ஹானி, 6 பிள்ளைகளோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 13 வயதுல சொல்லிட்டார், முஹம்மத் வியாபாரத்துக்கு போவோம், இல்லாட்டி வாழ்க்கை ஓடாது. சரி போவோம். 13 வயசுல வியாபாரம் பண்றதா? போவோம் வியாபாரத்துக்கு. எங்க? புஸ்ராக்கு போவோம் வியாபாரத்துக்கு. அங்க போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததோடே கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் தான் நபி எதிர்காலத்தில். திரும்பி வந்துட்டாங்க. பார்த்தாங்க, என்ன செய்யற? இப்ப ஆடு மேய்ப்போம். கராரீத் என்ற மலையடி வாரங்கள் ஆடு மேய்ப்பாங்க, ஆட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அனாதையாக இருந்தீங்க, உங்களுக்கு வாழ்வளித்தது நாங்க நபியே. அனாதை, யதீம். அதனாலதான் யதீம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யதீமை கண்டாலும் கண்ணியப்படுத்துவாங்க. ஏன்னா அவர் அனாதை தான். சொன்னாங்க, அனா வகாஃபிருல் யதீம் ஹாகதா, நானும் அனாதையை பராமரிக்க கூடியவர்களும் சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்றாங்க. 2 விரல காட்டு, இப்படி இருப்போம் சொர்க்கத்தில். அனாதைக்குத்தான் தெரியும் அந்த வாப்பா விழுந்த கஷ்டம், உம்மா விழுந்த கஷ்டம் அனாதைக்குத்தான். அதை வர்ணிக்க முடியாது. உடுப்பிலிருந்து, தூக்கத்திலிருந்து, சாப்பாட்டிலிருந்து. சரி, பிறந்த ஊர்ல வளர்ந்தாலும் சாட்சி பெரியம்மா மக்கள் வளர்ப்பாங்க. வளர்ந்தது எங்க? தாயிஃப். எங்க அல்லாஹ் அனுப்பினான்? வளர தாயிஃப்ல. தாயிஃப்ல இருந்து பனு சாத் 150 கிலோமீட்டர் தூரம். பனு சாத் அங்க ஆடுகளுக்கு மத்தியில பால் கொடுக்க வந்த ஹலீமா மட்டும் வச்சு வளர்க்கிறா பிள்ளை. வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சவால்களை எதிர்நோக்கி இருப்பாங்க. உம்மாண்டு கத்துறதுக்கு ஆள் இல்ல, தூக்குறதுக்கு ஆள் இல்ல. எப்படி இருந்தாலும் தாயுடைய இடத்துக்கு வர முடியாது. ஒரு ஹலீமா அங்கு இருக்கும் பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாக கண்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை.
கண்டு நபி அவர்களை படுக்க வச்சு நெஞ்ச பிளந்தது முதல் தாயிஃபில் தான். ஒரு பிள்ளை எதிர்காலத்தில் தலைவராக வரணுமெண்டா எப்பையும் பெற்றோர்கள் சொகுசில வளர்க்கக்கூடாது. ஊரை விட்டு பிரிந்து, குடும்பத்தை விட்டு பிரிந்து, சமூகத்தை விட்டு பிரிந்து எவ்வளோ சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துதான் அல்லாஹ் தலைவராக மாத்தினான். அதான் அல்லாஹ் ஒரு வார்த்தையில சொல்லிட்டான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, அனாதையாக இருந்தீர்கள், உங்களுக்கு நாங்கள் தான் வாழ்வளித்தோம். அடுத்தது அல்லாஹ் சொல்றார், وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى. நீங்க ஏழையா இருந்தீங்க, ஒன்றுமே இல்லை உங்களோட கையில, உங்களோட செல்வந்தராக நாங்க தான் ஆக்கினோம். பணத்தை தாருது யாரு? அல்லாஹ். நபி அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், இவைகளை சொல்லி காட்டினான் அல்லாஹ். நாங்க ஏழையா இருக்கிறோம், ஒன்றுமே இல்லை எங்கட கையில, அல்லாஹ் தருவா. மூன்றாவது அல்லாஹ் சொன்னான், وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. நபியே, நேர் வழி எதுன்னு தெரியாம இருந்தீங்க, நாங்க தான் வழிகாட்டினோம். குர்ஆன் இறக்கி வாழ்க்கையில் இந்த மூன்று கட்டத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்தார்கள். ஒன்று யதீம், இரண்டாவது ஆயில், மூன்றாவது வால். மூன்றுக்கும் வழிகாட்டியது அல்லாஹ் தான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், நபியே, فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ. அனாதையை கண்டா கடிந்து கொள்ளாதீர்கள் நபியே. ஒரு அனாதையை கண்டா சொல்லுவாங்க, அனாதையுடைய தலையை தடாவிட்டு விட்டா எவ்வளோ கடினமான உள்ளமும் அப்படியே மிருதுவாயிடும். அதனால அனாதையுடைய தலையை தடாவும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிந்தனை வரணும் ஒரு அனாதையை கண்டா. அல்லாஹ் சொல்றான், அனாதையை கடிந்து கொள்ளாதீர்கள் நபியே. இரண்டாவது, وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. யாசகம் கேட்டு வருபவனை துரத்தாதீர்கள் நபியே. ஹதீஸ்கள் இருக்குது, யாசகம் கேட்கப்படாது. ஆனா இதுல வருது, யாசகம் கேட்டு வந்தா துரத்தாதீர்கள் நபியே. وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. கடைசி அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களுக்கு அல்லாஹ் தந்த நிஅமத், இந்த நுபுவத்துடைய நிஅமத்தை மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. ஒரு அனாதையாக பிறந்த தலைவர் தன்னுடைய மௌத்துடைய சமயம் 1,24,000 விளக்குகளை உருவாக்கிட்டு வஃபாத்தாகிறார். இதுதான் சாதனை, இதுதான் சாதனை. ஒரு அனாதையாக பிறந்த தலைவர் பிறக்கும் பொழுது பார்த்தால் அனாதை, பால் கொடுக்க ஆள் இல்லை. அல்லாஹ் எந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தான் என்றால், 1,24,000 பேரை ஒன்று சேர்த்து ஹஜ்ஜத்துல் வதாவிலே என்ன பொறுப்பை நிறைவேற்றி விட்டேனா? யா ரசூலுல்லாஹ், நிறைவேற்றிட்டீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ முனாஃபிக், எவ்வளோ முஷ்ரிக், எவ்வளோ யஹூதி, அதுக்கிடையில இஸ்லாத்தை வளர்க்கிறண்டா, அதுக்கிடையில இவ்வளவு தியாகங்கள் செய்யறதா? சாதாரண தலைவர் அல்ல சகோதரர்களே, சாதித்து காட்டிய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன பிள்ளை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுது எப்படி தெரியுமா? எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வந்தாங்களோ, மதீனா வெளிச்சமாகி விட்டது. உஹது வெளிச்சம், மதீனா வெளிச்சம், மஸ்ஜிது நபவி வெளிச்சம். எப்ப எங்கட தலைவர் மௌத்தானாரோ, அகுலமத்தில் மதீனா, மதீனாவே இருளாகிவிட்டது. எப்படி வார்த்தை, மதீனாவே இருளாகிவிட்டது. ஏன்? தலைவர் மௌத், தலைவர் வஃபாத் ஆகிட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆரம்பம் அனாதை, ஆரம்பம் ஆயில், ஆரம்பம் வால். அல்லாஹ் எந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்தார்? எந்த இடத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து வைத்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌலா இருக்குதே, இத தூக்குறதுக்கு எவ்வளவு பேர் முயற்சி பண்ணினாங்க. ஒரு ஆள் ரெண்டு பேர் அல்ல, எத்தனை ஆட்சி கடந்து. இன்றைக்கு எங்கட தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக எத்தனை வருடம்? 1400 வருடம். எவ்வளவு விரோதிகள் வந்திருப்பாங்க நபியுடைய கபரை தூக்குறது.
ஒரு படம் வந்து இறங்கியது. எம்பு ஜித்தா, அதாவது ரியாதுக்கு பக்கத்தில் எம்பு கிட்ட வந்துட்டு, சலாஹுதீன் அய்யூபியுடைய காலம். தெரியாம வந்துட்டாங்க. எப்படி சரி இந்த ரவுலாவை கிளப்போம். அல்லாஹ் அதுக்குண்டு படைகளை அனுப்பி வைத்தார். ஒரு எங்கட அப்பாட கபர், வாப்பாட கபரே இன்னைக்கு மறந்து போயிடுச்சு. மௌத்தா இன்னும் 50 வருஷம் போகல, மௌத்தா இன்னும் 60 வருடம் போகல, 1400 வருடம் போயிட்டு இன்னும் கபரு எவ்வளவு இருக்குது, தலைமாடு எவ்வளவு, கை எவ்வளத்துல, காலி முழுதும் தெரியவில்லை. எப்படி அல்லாஹ் பாதுகாத்துவார்? அதோட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு மன்னன் ஒருவன் வந்தான். இவன் பிரபல்யம் அடைகிறதுக்கு என்ன செஞ்சான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு பக்கத்துல இவன் மையத்தை அடக்க சொன்னான். அப்ப எல்லாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வந்தா இவரையும் பார்ப்பாங்களா இல்லையா? அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? அதுக்கு பிறகு வந்த மன்னன் இவர் ஜனாசாவை தூக்கினான், தோண்டி எடுத்து வேறத்தை அடக்க வச்சார் அல்லாஹ். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அவரோடு இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவரோடு இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேருக்கு தான் இந்த பாக்கியம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை வாப்பா இடத்துல சொல்றாங்க, வாப்பா ஒரு கனவு கண்டேன், என்னுடைய மடியில 3 சந்திரன் விழுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மகளே அவ்வாறு கண்டா உன்னுடைய வீட்டுக்குள் 3 பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். 3ம் சந்திரன் தான். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டதுக்கு பிறகும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கபரடியே தான் இருந்தார்கள். என்ன அவங்களோட வீடு கபரடிய பே வருமா? அது புதுசாக வந்த கதை, பேக்கதை எல்லாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதுலுக்கு தான் இருந்தாங்க. கணவன் கபர் தாரு. அதுலுக்கு ஒரு கேட்ன போட்டு மதரசா நடத்தினாங்க. அதுலு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விசேட மாணவி அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் வருவாங்க பெண்கள் படிக்க. எந்த அளவுக்கு பீரியட் பிடவையை கொண்டது காட்டுவாங்க. ஆயிஷா என்ன செய்ய, தொழுகையை விடவா தொழவா? என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் பெரிய ஒரு முஅல்லிமா. இரண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்படுறாங்க. வாப்பா அங்கதான் இருந்தார். எப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டாங்களோ ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய கபருக்கும் தனக்கும் இடையில் ஹிஜாப போட்டுட்டார். சொன்னாங்க, அது அந்நிய மனிதர், எனக்கு அந்நிய மனிதர், அவருடைய கபருக்கு பக்கத்துல நான் இருக்க முடியாது. அதுக்கு தான் இருந்தாங்க. இன்னொரு இடம் இருந்துச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சக்கராத்ல அழுகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்பயும் அழத் தொடங்கினா முந்தான நனைஞ்சிரும். ஏன்னா சூழலை விட்டு வெளியிறங்கல்ல அவர் ஒரு நாள். இன்றைக்கு உள்ள பிரச்சனை அதுதான். மார்க்கத்தோடு இருக்கும்போது எல்லாம் நடக்கும். மோசமான கூட்டாளிமாரோட சேர்ந்தா எல்லாம் பறந்துடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னை மௌத் வரைக்கும் உறுதியா இருந்தார். தன்னை முந்தான போட்டிருப்பாங்க, அது நலையும் வரைக்கும் அழுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆசரிச்சு அதுலுக்கு அடக்கம் செய்யப்படணும். சக்கராத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, யா கதீர் உம்முல் முஃமினீன், உங்களை எங்க அடக்க? அவங்க சொல்லிட்டாங்க, என்ன கொண்டு போய் இந்த சகோதரிகளோட பக்கீல அடக்கிறீங்க, இஞ்ச அடக்கிறாரு, அதுக்கு நான் தகுதி இல்லை. எப்படி வார்த்தை? அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டார். பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கிறது. அல்லாஹ் தான் பாதுகாக்க, வேற யாராலையும் எதையும் பாதுகாக்க முடியாது. எங்களுக்கு உறுதி இருக்கணும் இதுல. நபியுடைய ஒன்றொண்டு அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறானா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழுதை. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்துல இந்த ரவுலால இருந்து ஒரு கால் வெளியே வந்துச்சு. யார கால்னு தெரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலா, உமர் ரலியல்லாஹுடைய காலான்னு தெரியாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இதை கொண்டு வராங்க புகாரியில. உமர் பின் அப்துல் அசீஸ் அந்த நேரம் இருந்த முஃப்தி தான் இமாம் உர்வா. இமாம் உர்வாவிடத்துல கேட்டாங்க, இது யார கால்? ஏண்டா பக்கத்துல அடைக்கிறது தானே. இமாம் உர்வா ரஹிமஹுல்லாஹ் வந்து காலை பார்த்துட்டு சொன்னாங்க, இது உமர் ரலியல்லாஹுடைய கால். ஏன்னா 3வது கபர் தோண்டினது தானே.
உடனே காலை அப்படியே அடக்கம் செஞ்சார், அப்படியே புதைச்சுட்டாங்க. அல்லாஹ் எப்படி பாதுகாத்து வாரார்? கண்ணியமிக்க சகோதரர்களை, பாதுகாக்கிறவன் அல்லாஹ். நபியையும் பாதுகாப்பான், அந்த நபியுடைய உம்மத்தாக எங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். நாங்கள் மார்க்கத்தில் வாழுவோமாக இருந்தா, மார்க்கத்தில் உறுதியாக இருப்போமாக இருந்தா, அல்லாஹ் எங்களை துனியாவிலும் பாதுகாப்பான், ஆகிரத்திலும் அல்லாஹ் உயர்த்துவானேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கியாமத்துடைய தலைவர். சொன்னார்கள், அன சய்யிது உல்தி ஆதம் வலா ஃபக்ர், நான் தான் ஆதமுடைய பிள்ளைகளின் தலைவன், நான் தான், எனக்கு பெருமை கிடையாது. கியாமத்துடைய நாளில் யாரை தேடி ஓட? இந்த காலத்தில் வாழ்ற அரசியல்வாதிகளா எங்களுக்கு தலைவர்கள்? இல்லை ஊர்ல இப்படிக்காங்க இவங்களா தலைவர்கள்? இவங்களோட ஹாலாத் அல்லாஹ்க்கு தான் தெரியும். இவங்களை தேடி போக மாட்டோம். எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கன்னு தேடி போவோம். அப்பதான் நபியோம் எங்களுக்கு தார ஆறுதல். ஹவுதுல் கௌசர்ல அள்ளி தண்ணியை தருவாங்க. குடி, முதலாவது குடிச்சதோடே தாகம் போயிடும். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் நிற்க வேண்டியதுதான். எனவே சகோதரர்களே, உலக வாழ்க்கையை நபி அவர்கள் வாழ்ந்ததை போல் வாழ்ந்தால் நிச்சயம் அல்லாஹ் அந்த நபியுடைய ஷஃபாத்துடைய ஹவுதுடைய பாக்கியத்தை தருவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பேசி அந்த நபியின் மீது ஸலவாத் ஓதி அன்பை அதிகரித்து அந்த நபியுடைய ஷஃபாத்தை அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை எல்லாம் சேர்த்தருள்வாயாக. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்க தௌஃபீக் செய்வாயாக. அவருடைய லிவாவுல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழ் நபி அவர்களுக்கு பின்னால் செல்ல தௌஃபீக் செய்வாயாக. அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள், நோய்கள் அனைத்திலும் சபராக இருந்த ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக, ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக, ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.